ஜோதியானவர்கள் தான் உண்மையானவர்கள். அவர்கள் தான் என்றும் சாக மாட்டார்கள். இயற்கையால் படைக்கப்பட்ட எல்லா உயிரும் சாகத்தான் வேண்டும் சட்டம். ஆனால் இவர் சாக மாட்டார்கள். அதே இயற்கை துணை கொண்டே, அந்த இயற்கையின் துணை கொண்டே இந்த இயற்கை இந்த உடம்பு மாசு நீக்கிறார்கள். இது பெரிய தத்துவம். அதுக்கு என்ன வேண்டும்? பக்தி வேண்டும். யாரிடம் பக்தி செலுத்த வேண்டும்? இந்த தத்துவத்தை அறிந்த ஆதி தலைவன் சுப்பிரமணியர். அவர்தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டி. அவர்தான் தாய். எல்லாம் உள்ள இயற்கை என்ன செய்தால் இவ்வளவு பெரிய தத்துவம் உடம்புக்குள்ள நான் வைத்திருக்கிறேன், ஆனால் யாரும் அறிய முடியாது. நீ தூய்மையானவன், தூய்மையானவனுக்கு உனக்கு அருள் செய்கிறேன் என்று சார். அவர் பல ஜென்மங்களில் தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ தூய்மையான ஒருவருக்கு இதை போதித்தாள். தலையே ஆதிசக்தியை போதித்தாள். இயற்கை அன்னை போதித்து அவருக்குள் இருக்கும் சக்தியை தட்டி எழுப்பினாள். அவர் தான் சொன்னார், இப்படி மனிதனுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை தட்டி எழுப்ப வேண்டுமென்றால் தூய மனசு வேண்டும்னார். தூய மனசு ஏன் கெடுக்குதுன்னார். காம விகாரம் கெடுக்கும், பொருள் வெறி கெடுக்கும்னார். அப்போ தூய மனசு எப்படி பெறுவது நாங்கள் என்று கேட்டார் சுப்பிரமணியர். என்னுடைய திருவடியை பற்றினார். நான் தூய்மையானவன், மாசற்றவன், மலக்குற்றமற்றவன், விகாரமற்றவன், காமமற்றவன், உயர்ந்த எண்ணம் உள்ளவன், கருணையே வடிவானவன், நான் யார் எதை கேட்டாலும் கொடுக்கும் தகமை உள்ளவன், அந்த மாதிரி என்னை பண்பு உள்ளவன் என்று என்னுடைய நாமத்தை சொல்லுனார். ஓம் சரவணபவா என்று சொல்லது ஓம் சுப்பிரமணியார் என்று சொல்லணும். முருகான்னு சொல்கிறார். ஆசான் அகத்தீசன் சொன்னார். அகத்தீசன் என்ன செய்தார்? அந்த ஆசானுடைய முழு அருளை பெற்றார். ஆசான் அளவிலா மகிழ்ச்சி அடைகிறார். ஆசான் கேட்கிறார், அகத்தீசன் கேட்கிறார், நீரே பெரியோர், நானோ சிறியன், நீர் மிக கருணையே வடிவானே ஆசானே, என்னுடைய அகமும் புறம் இருந்து எனக்கு உண்மை போல உணர்த்த வேண்டும் என்று உருகி தியானம் செய்தார். உருகி தியானம் செய்ய 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 ஆசான் இரண்டரை கலந்து விடுகிறான். இரண்டரை கலக்கும்போது முன் செய்த பாவங்கள் எல்லாம் பொடிபட்டு போகுது. போது வினையை பற்றி அறியக்கூடியது. ஐயோ, இந்த செயல் பாவம், இது புண்ணியம், இது ஆகாது, நமக்கு தப்பு என்று அவன் தலைவன் ஆசி பெற 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 குற்றமானது இது, குற்றம் இல்லை, இது செய்யலாம், செய்யக்கூடாது உணர்வு வருது. நல்வினை தீவினை பற்றி அறியக்கூடிய அறிவு வரும். எப்போது? திருவருள் துணை